கொலோசியர் 3:10 சொல்லுகிறது, எப்போ இந்த சாயல் திரும்ப வருதுன்னா, இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது. கொலோசியர் 3:10 வாசிப்போம். தன்னை ஆமென் சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், தன்னை சிருஷ்டித்தவருடைய, எல்லாம் சொல்லுங்க, சாயலுக்கு ஒப்பாய். கை தட்டுங்களேன் ஒரு தடவை இருக்கு. ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. பூரண எல்லாம் என்ன பாருங்க, சாயலுக்கு ஒப்பா மாறணும்னா என்ன ஆகணும்? நீங்க பூரணமா அறிவடையணும். அப்ப அறிவு தான் சாயலை கொண்டு வருது. ஆமென். கையை நல்லா தட்டுங்க. அறிவுதான் சாயலை கொண்டு வருது. பூரண அறிவு வந்துருச்சுன்னா அவர் சாயலுக்கு ஒப்பாயிருவீங்க. உங்களை பார்க்கிறப்ப பிசாசு தேவனையே பார்க்கிற ஒரு நடுக்கம், ஒரு பயம். இந்த உலகத்தின் இயற்கை உங்களை பார்க்கும்போது தேவனை பார்க்கிறதா நடுங்கும். கீழ்ப்படி அறிவு பூரண அறிவடையும் போது வாசிங்க. பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. பாருங்களேன், புதிய மனுஷனை தரிச்சிட்டீங்க, தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. பிரசன்ட் டென்ஸ். பூரண அறிவடையும்படி கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ நீங்கள் புது மனுஷனா ஆனனால தான், ஆவிக்குள்ள பிறந்தனால தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பூரணமாக அறிவடைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. மாம்சரிகமான மனிதன் அதை அறிய மாட்டான். ஆவிக்குள்ள இருக்கிறவன் டெய்லி பூரண அறிவடைகிறான். அறிவடைய அடைய அவன் சாயல் மாறுது சார், மாறுது சார், மாறுது சார். பூரண அறிவடைவது புதிய மனுஷனை தரிச்சவங்களுக்கு தான் நடக்கும். புதிய மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள நான் புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் புது சிருஷ்டி? கையை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க புது சிருஷ்டி ஆயிட்டீங்கன்னா, புதிய மனுஷனை தரிச்சிருக்கீங்கன்னா, நீங்க பூரண அறிவடைய முடியும். பூரண அறிவடைய அடைய நீங்க தேவ சாயலுடைய பூரண சாயலை கொண்டு வருவீங்க. பைபிள் சொல்லுது, உங்க சாயலை நீங்க அறிஞ்சுக்குவீங்க. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இங்கே இருக்கிறோம். அப்ப இப்ப நீங்க படிக்க படிக்க சாயலுக்குள்ள வரல, படிக்க படிக்க சாயலை தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஏற்கனவே அந்த சாயல் இருக்கு. பைபிள் ஃபுல்லா உங்க சாயலை பத்தி பைபிள் காட்டிக்கிட்டே இருக்கு. ஏன்னா சொல்லியிருக்கேன், இந்த கண்ணாடி என் சாயல் எனக்கு காட்டுற கண்ணாடி. ஸோ முதலாவது நம்முடைய சாயல் என்ன என்பதை ஆதியாகமம் 1:26 நாம் வாசிக்கிறோம். வாசிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். பாருங்க, தேவன் என்னை படைக்கும்போது எப்படி படைச்சாரு? தமது சாயலின்படி. அப்ப நான் யார் சாயல்ல இருக்கிறேன்? நான் தேவ சாயல்ல இருக்கிறேன். அவர் ரூபத்தின்படியே தான் நான் இருக்கிறேன். இனிமே நான் சாயல் ஆகல, நான் அவர் சாயலின்படி தான் பிறந்திருக்கிறேன். நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்ப பிசாசு என்னுடைய சாயலை அவன் கலைக்கவே இல்லை. நான் கண்ணாடியை பார்க்குறேன், என் சாயலை நான் பார்க்குறேன். அப்போ தேவன் என்னை படைக்கும்போது தமது ரூபத்தின்படி படைத்தார். ஆமென். அப்போ அதனால் எனக்குள்ள அது தானாக வரும். ஒரு பெரிய ஆச்சரியம். என் பையனுக்கு 10 மாதம் தான் ஆகுது, 11 மாதம். ஆனால் நான் என்ன ஸ்டைலில் தூங்குறேனோ அதே ஸ்டைலில் தூங்குறான். அவனை எப்படி நீங்கள் புரட்டி போட்டாலும் திரும்ப நான் எப்படி படுத்திருப்பேன். நான் எப்போவுமே இந்த ஒலிம்பிக்கில் ஓடுற ஸ்டைலில் தூங்கிட்டு இருப்பேன். நான் அவன் அதே ஸ்டைலில் என்னை எழுப்பி காட்டுறேன். நான் ஆச்சரியப்பட்டேன். சரி, மாற்றி விட்டோம்னா திரும்ப அதே ஸ்டைல்லாம் படுக்கிறான். இது உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? அந்த வித்து. எவ்வளோ சொல்லுங்க, வாங்க உங்கள் அம்மா எப்படி தூங்குறாங்க பாருங்க, என்ன மாதிரி தூங்க. இல்லை இல்லை, அவங்கள மாதிரி தான் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களை மாதிரி தூங்குறான் பாருங்க. அந்த கையை எப்படி வச்சு, இந்த கையை எப்படி வச்சு அப்படிதான் தூங்குறாங்க. அப்ப அந்த சாயல் என்பது அவருடைய அந்த சேம்
பர்சனாலிட்டி படியே என்ன படைச்சிருக்காரு அவர். முதலாவது உங்க சாயல் என்ன? இதைத்தான் இயேசு சொன்னாரு, நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள். கைத்தட்டு. முதல் சாயல் என்ன சொல்லுங்க? நான் தேவர்களாய் தேவனாய் இருக்கிறேன். கையத்தட்டு. பிசாசுக்கு நீங்க உங்க சாயலை கண்டுபிடிக்கிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க எதை வேணாலும் பேசலாம். நீங்க 100 ரூபா பிச்சை எடுக்கணும் அப்படின்ற இடத்துல, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு 500 ரூபா பிச்சை கிடைக்கணும்னா கூட விட்டுருவான். 5000 ரூபா கூட வாங்கிக்கடா, ஆனா பிச்சைக்காரனாரு 50,000 கூட பிச்சை வாங்கிக்க. புரியுதா நான் சொல்றது? ஆனா நீ ராஜான்றதை மட்டும் கண்டுபிடிச்சிடாத. அதனால 2 நாள் உபவாசம் போடுற நீ 8 நாள் போடு, உன்னை விட்டுறேன். ஆண்டவரே எனக்கு 1000 ரூபா கிடைக்கிறது, எனக்கு 5000 ரூபா இன்னைக்கு பிச்சை எடுக்க போறேன், கிடைச்சா நல்லா இருக்கணும், வாங்கிக்க. ஆனா ராஜான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறாத. ஏன்னா நீ என்னைக்கெல்லாம் ராஜான்னு தெரியாம இருக்கிறியோ அது வரைக்கும் தான் அந்த பூமியை நாங்க ஆட்சி செய்ய முடியும். உங்களுக்கு இன்னும் உங்க சாயலை தெரிஞ்சுக்கணும். அதை தெரியாம பிசாசு உங்களை என்ன செய்யறான்? உங்களை தடுக்கிறான். அதனால அவன் உங்க சொத்தை அனுபவிக்கிறதுலாம் எப்படி அப்படின்றது உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா, நீங்க பழைய ஆளுகளா இருந்தா நீங்க நேரா போய் எங்க வீட்டு பிள்ளை படம் பாருங்க, எம்ஜிஆர் படம். இல்லை எனக்கு பெருசு எம்ஜிஆர் படம் பிடிக்காது, புது படம்னா மங்கமாசபதம் படம் பாரு, கமலாசன் படம். இதில் அந்த ஹீரோ தன்னுடைய சாயலை புரிஞ்சுக்கிறாம இருக்கிறதுக்கு, அந்த வில்லன் அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு இவனை எப்படி கண்ணை மறைச்சு பயந்து பயந்து பயந்து. ஆனால் யார் பயப்படணும்? ஆமாம், இந்த சர்வீஸ் முடியும் போது சவுக்கை நீங்கள் எடுக்கிறீங்க. ஆமான்னு சொல்லுங்க. அவருக்கு எப்படி இந்த பொசிஷனை திரும்ப எடுக்கிறாரு? அவர் நாலேஜ் அவருக்கு திரும்ப வருது. நான் சொல்கிறேன் கேளுங்க, இந்த உலகமும் அதன் நிறைவும் உங்களுக்காய் படைக்கப்பட்டது. இந்த உலகத்தை நீங்கள் ஆளும்படிக்கு தேவன் படைத்திருக்கிறார். உங்கள் சாயல் என்னன்னா, நீங்கள் தேவனுடைய டிட்டோ. அவர் கடவுள்னா நீங்கள் குட்டி கடவுள். ஆமாம், நான் ஒரு கடவுள். ஆமென் சொல்லுங்க. நான் கடவுள் சொல்லுங்க. நான் கடவுள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, எங்கே போனாலும் ஆவியானவர் அங்கே தான் கூட்டு வர்றார். எதுக்கெல்லாம் பிரச்சனை வரும் தெரியுமா? எதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க கூடாத சத்தியம்னு பிசாசு நினைக்கிறானோ அதையெல்லாம் நான் பேசினா பிரச்சனை வரும். அதனால் எது முக்கியமான சத்தியம் நீங்கள் சவுண்டை கொடுக்குறாங்களான்னு பார்ப்பேன். சவுண்டை கொடுக்குறேன், அப்போ இதுதான் முக்கியமான சத்தியம் போல. ஏன்னா பிசாசு போய் ஏற்றி விடுவேன் அவங்கள. இந்த சத்தியம் பெரிய அளவில் பிரச்சனை உண்டாக்குச்சு. ஆனால் ஆவியானவர் அந்த இடத்துல நில்றான்றார். நான் சொல்லவா, உங்களை தேவன் படைக்கும் போது தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் படைத்தார். தேவன் எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் கொடுக்க மாட்டார். தேர்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸ், அப்புறம் ஃபஸ்ட் பிளேஸ், அப்படி தான் செய்வார். அப்படி தான் தூதர்களை படைத்தார், மிருகங்களை படைத்தார், பறவைகளை படைத்தார், தூதர்களை படைத்தார். அதுக்கப்புறம் இல்லை நம்ம தான் பெஸ்ட்டுன்னு அதுக்கு மேலே மனுஷனை படைத்தார். அப்போ தான் பார்க்குறான் தூதர்களெல்லாம் இவன் தேவனுடைய சாயலாய். அப்படியே பைபிள் சொல்லுது. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், முதல்ல ஆதாம தேவன் படைச்சப்ப பிசாசு அப்படியே பார்த்துட்டு போய் ஒரு குட்டி பிசாசு ஓடி போய் சொல்லிட்டா, இன்னொரு கடவுளை படைச்சிட்டாரான்னு. ஆதாம பார்க்கும்போது அப்படியே தேவனம் மாதிரியே படைச்சிருந்தார். அவன் பிசாசு கூட்டத்தை கூட்டி ஒருத்தரை சமாளிக்கிறதே பெரிய பாடா இருக்கே, இப்போ இன்னொருத்த வேற வந்துட்டானா. அப்படியே டிட்டோ அவரோட ரிஃப்ளெக்ஷனாக நம்மளை படைச்சிருக்கிறார். என் சாயலை நான் மறக்கவே கூடாது. அவ்விடம் விட்டு போன பிறகு அவன் தன் சாயலை மறந்துடுறான். வாழ்க்கையின் அத்தனை பிரச்சனைக்கு காரணம் நான் யாரு, என் சாயல் என்ன, நான் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறேன், அப்ப என்னுடைய அதிகாரம் என்ன. கைத்தட்டுங்க ஒருவருக்கு. ஆமே ஆமே. யோவான் 10ஆம் அதிகாரம் 34 வசனத்தை வாசிப்போம். ஆமென். ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? எல்லாம் பாருங்க என்ன சொன்னாரு, என்ன சொல்லியிருக்கணும் அவரு. நம்ம வேதம் சொல்லியிருக்கணும்ல. பழைய ஏற்பாட்டை யார் வேதம்ட்டாரு? உங்க வேதம்டான்ட்டாரு.
அப்போ உங்க வேதம் நம்ம வேதம் இனிமேல் தான் எழுத போறோன்றாரு. கையை தட்டு. நான் சொல்றேன் புரியுதா? உங்கள் மார்க்கம்னாரு பரிசேயர்களை பார்த்து. ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு. யூத மார்க்கம் இயேசுவின் மார்க்கம் அல்ல. யூத மதம் இயேசுவின் மதம் அல்ல. அப்படி என்றால் நம்முடைய மார்க்கம் பேசியிருப்பார். பரிசேயர்களை பார்த்து சொல்றார், ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு. அப்படின்னா நீங்க என்ன மார்க்கம்? புதிதும் ஜீவனும் உள்ள ஒரு மார்க்கத்தை தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் நாம் பிரவேசிப்பதற்காக தேவன் புதிய மார்க்கத்தை கொண்டு வந்தார். ஆனால் இன்னைக்கு 190% சர்ச்சு பழைய மார்க்கத்தை பேசிட்டு இருக்கிறாங்க. அது இயேசுவின் மார்க்கம் அல்ல. சீனாய் மலை மார்க்கம் இயேசுவின் மார்க்கம். செய்யாத என்பது இயேசுவின் மார்க்கம் அல்ல. முடிந்தது என்பதுதான் இயேசுவின் மார்க்கம். கையை நல்லா தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்கள் மார்க்கம் முடிந்தது என்பதுதான். ஓகே, என்னுடைய சாயல் என்ன? என் சாயல், நான் தேவனா இருக்கிறேன். நான் புரியாம இருந்தாலும் நான் தேவன் தான். ஒரு சிங்கம் தான் மனசுல தன்னை கழுதன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அது சிங்கம் தான். உண்மையா இல்லையா? ஆமென். என் சாயல் மாறாது. எல்லாம் சொல்லுங்க, என் சாயல் மாறாது. என் சாயல் மாறாது. இப்போ நல்லா பாருங்க, நல்லா நான் வந்து தலையை சீவி ஹேர் நல்லா கோம் பண்ணி இப்போ இருக்கிறேன். இப்போ நான் யாரு? என் பேர் என்ன சொல்லுங்க? நான் யாரு சொல்லுங்க? ஜஸ்டின். இதில் என்ன கொஸ்டின் உங்களுக்கு? நான் யாரு? ஜஸ்டின். இப்போ பிசாசு வந்து இப்படி குழச்சி விட்டான். இல்லை, நான் தூங்கிட்டு காலையில் இப்படி எந்திரிக்கிறேன். சரியா? குழஞ்சிருக்கு. சரியா? இப்போ நான் யாரு? இப்பவும் நான் ஜஸ்டின் தான். சரியா? ஸ்பைக் மாதிரி இப்படி ஏற்றி விடுறேன். இல்லை அமரன் மாதிரி இப்படி ஏற்றிடுறேன். இப்போ யாரு சார்? நான் சட்டை போட்டு வந்தாலும், நான் ஜிப்பா போட்டு வந்தாலும், நான் தூங்கி எந்திரிச்சு வந்தாலும், நான் தலையை சீவிட்டு வந்தாலும், சீவாமல் வந்தாலும் என்ன தைரியம் பாருங்க. கலைக்கிறது தப்பு இல்லையா? சீவுறது தப்பா? என்ன மதம் பாருங்க. இப்போ யாரு? இப்போவும் ஜஸ்டின் தான். ஒரு 5 ரூபா பேப்பர், ஒரு 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 2000 ரூபா பேப்பர் இருக்காப்பா? யார் இருக்கு? வேணாம், என்ன பண்ண போறீங்கன்னு தெரியுது, வேணான்றாங்க. 2000. இது என்னது? 2000 ரூபா தான். சரியா? 2000 ரூபா. இதை போய் கொடுத்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு பொருள் தருவான். ஓகேயா? இப்போ என்ன? இது என்ன? இதை போய் கொடுத்தாலும் 2000 ரூபாய்க்கு பொருள் தருவான். கையை தட்டு. என்ன நீ கசக்கி போட்டாலும் நான் வந்து நின்னா நான் சொல்றது நடந்துதான் அங்க ஆகணும். ஏன்னா என் சாயல், நான் தேவனை போல இருக்கிறேன். என்னுடைய வேல்யூ அது மாறாது. என் வித்து அது மாறாது. என்னுடைய பவர் அது மாறாது. தேவன் கொடுத்த அதிகாரம் அது மாறாது. என்ன என்ன கசக்கினாலும் நான் எந்திரிச்சு நின்னா இந்த உலகம் எனக்கு கீழ்ப்படிந்துதான் ஆகணும். தேவன் சொன்னார், என் சாயல்படி படைப்போம்னார். உங்க சாயல்னா என்ன சார்? வாசி 1, இது ஆதியாகமம் 1:27 வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். சாயலாக, ஏகாரம், ஏகாரம், சாயலாகவே. அப்படின்னா அதுல வேற மிக்சிங்க இல்ல. சாயலாகவே சிருஷ்டித்தார். அடுத்து ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அடுத்து பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. நம்பர் 1, நான் தேவ சாயல் என்ன அர்த்தம்? எனக்குள்ள பெருகக்கூடிய சக்தி இருக்கிறது. ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, ஆத்துமாக்களை, வரங்களை, கிருபைய என்னால் பெருக்கிக் கொள்ள. கை தட்டினவர்கள் அவருக்கு ஆமென். 1, பெருக்க வைக்கக்கூடிய சக்தி எனக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். 2வது, பூமியை நிரப்பக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறார். அடுத்து அதை கீழ்ப்படுத்தக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறார். அடுத்து சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும். 3 உலகம். 1 மேல் உலகம், வானம்.
அடுத்து பூமி, அடுத்து கடலின் ஆழம். 3 உலகத்தையும் ஆளக்கூடிய ஒரு சாயல் நீ என்பதை நீ மறந்து போகாதே. நீ செயல்படுத்தாம இருக்கலாம், அதுக்காண்டி உன்ட்டு அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஒரு ஆட்டோ ஸ்டார்ட்டே பண்ணல சார், ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தோன்னா சைக்கிள் ஆயிருமா? ஸ்டார்ட் பண்ணலனாலும் ஆட்டோ தான். இது அப்படி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாத ஆட்டோவாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆட்டோ தான். நீங்கள் யூஸ் பண்ணாத BMW காராக இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் BMW கார் தான். ஆமென், 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 ஆமென். இது ஸ்டார்ட் ஆன காரு, அது ஸ்டார்ட் ஆகாத காரு, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே BMW தான். ஆமென், ஆமென், ஆமென். அப்ப நான் சாயல் அப்படியே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டு கொள்ளும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். அதை கீழ்ப்படுத்துங்கள். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தை கீழ்ப்படுத்துங்கள். அப்ப என்னுடைய சாயலை தெரிஞ்ச உடனே ஒன்று நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? ரியாலிட்டியை கண்டுபிடிக்கிறேன். இன்னொன்று ரெஸ்பான்சிபிலிட்டியை கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன நடந்துச்சு? ஆதியாகமம் 1 அதிகாரம், நான் தேவன். எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னா உடனே தேவன் எப்படி மூவ் பண்ணாருன்னு பார்க்கணும். கண்ணாடி எதுக்கு? என் சாயலை பார்த்து அதன்படி நானும் என்ன செய்யணும்? செய்யணும். அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். எல்லாம் சொல்லுங்க, அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். அப்ப தேவன் என்ன செஞ்சாரு? ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் பாருங்க. ஆதியில தேவன் வானத்தை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது. எல்லாமே எதிர்மாறா இருந்துச்சு. ஆனா தேவன் வந்து நின்று ஐயோ இப்படி இருக்குன்னு சொல்லாம தைரியமா ஒரு ராஜா மாதிரி நின்று வெளிச்சம் உண்டாக கடவது, வியாதி வெளியேற கடவது. பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுதுனாரு, வெளிச்சம் வந்துச்சு. அடுத்து பிரிய கடவுதுனாரு, பிரிஞ்சிச்சு. அடுத்து 3ஆவது நாள் வந்து பூந்தோட்டமாய் மாற கடவுதுனாரு, மாறுச்சு. 4ஆவது நாள் சூரியன் சந்திரன் உண்டாகட்டினாரு, உண்டாக கடவுதுனாரு, உண்டாச்சு. 5ஆவது நாள் வந்து பறவைகள் மச்சங்களை படைக்கட்டு படட்டுனாரு, உண்டாச்சு. 6ஆவது நாள் மிருகங்களை படைச்சாரு, மனுஷனையும் படைச்சாரு, எல்லாம் உண்டாச்சு. நல்லா பாருங்க, எதிர்மறையா தேவன்னா யார் தெரியுமா? எதிர்மறையானதெல்லாம் தன்னுடைய வார்த்தையினால நேர்மறையாய் மாற்றுபவனே தேவன். நாம் தேவர்களாய் இருக்கிறோம். உங்கள் வார்த்தையினாலே இந்த இடிந்து கிடக்கிற உலகத்தை, உங்க குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை நீங்க பேசும்போது அது நேர்மறையாய் மாறும். காரணம், நான் தேவனாய் இருக்கிறேன். பெருக கடவது, பலுகி பெருக கடவது, ஐஸ்வர்யம் உண்டாக, சொல்லுங்க ஆமென், ஐஸ்வர்யம் உண்டாக கடவது, அசுத்தாவிகள் வெளியேற கடவது, ஆரோக்கியம் உண்டாக கடவது. இப்படி பேசணும், இப்படி பேசணும். தேவன் பேசினார். தேவ சாயல் இருக்கிற நானும் பேச வேண்டும். ஸோ என்னுடைய சாயல் என்ன என்பதை கண்டுபிடித்து அதற்கேற்றார் போல நான் கிரியை நடப்பிக்கணுமா? பைபிள் அப்படிதான் சொல்லுது. தன் சாயலை கண்டுபிடிச்சு அதற்கேற்றார் போல கிரியை நடப்பிக்கும். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நல்லவர். உங்கள் சாயல் ஒரு நாள் மாறாது. நீங்கள் தேவனாய் இருக்கிறீர்கள். எவ்வளவு பேர் ஏத்து பேசினாலும் அதை உங்கள்கிட்ட இருந்து அழிக்க பார்ப்பான். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, நான் கடவுள் சொல்லுங்க. இப்படி சொன்ன உடனே 4 அசுத்தாய் உங்கள்ட்ட பாஞ்சு வரும். வந்து ஐயோ இது துர் உபதேசம், இதெல்லாம் கேட்கக்கூடாது, நீ கடவுள் கிடையாதுன்னு சொல்லும். அப்படின்னா கண்டுபிடிக்கணும், அவன் சுத்தமான அக்மார்க் நெய்யினால் செய்யப்பட்ட அசுத்தாவி. எல்லாம் சொல்லுங்க, சுத்தமான அக்மார்க்கு பொய்யினால் செய்யப்பட்ட அசுத்தாவி. ஏன் சொல்லுங்க? உங்க சாயல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே உங்கள்கிட்ட வந்து இடிப்பான், நோண்டுவான். பாருங்க, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் சொல்லிட்டாரா? இயேசுனாருக்கு ஒரே சந்தோஷம், நான் அவருக்கு நேசகுமாரனா, நான் குமாரனா. அந்த வெளிப்பாடு வந்த உடனே அத்தாரிட்டி வருது அவருக்கு. இந்த உலகத்தை தலையிலாக்கிறலான்ற பவர் வருது. நான் குமாரன் அப்படின்னு போன உடனே பிசாசு மெதுவா வந்து சொல்றான், நீர் குமாரனே ஆனால். அடுத்த வார்த்தை என்ன சொல்றான்? நீர் குமாரனே ஆனால். அப்ப என்னதான் சொல்ல வர்றான்?
அவருடைய சாயலை புரிஞ்சுக்க கூடாது, அது அந்த சத்தியம் அவருக்குள்ள போக கூடாது என்பதிலே பிசாசு முழு மூச்சோடு வேலை செய்தான். அதனால அவர்கிட்ட நீங்க குமாரன் இல்ல சார், எவனோ கிறுக்கு போய் சொல்றா, நீ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க குமாரன் கிடையாது, நீங்க தீர்க்கதரிசி. இப்படி பிசாசு அவர்கிட்ட பேசுறதே ஒரு படமா எடுத்திருக்கிறாங்க. அதாவது யூ ஆர் அ ப்ராஃபட், யூ ஆர் நாட் மெசையா, இப்படிதான் பேசுவான். த லாஸ்ட் டெம்டேஷன் ஒரு படம் இருக்கு, போய் பாருங்க பொறுமை இருந்தா, சூப்பர் படம் அது. ஆமென். அந்த படத்துக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, ஆனால் அந்த மாதிரி சூப்பர் படம் எதுவும் கிடையாது. த லாஸ்ட் டெம்டேஷன் போய் அடிங்க. அதில் இயேசுவையே பிசாசு வஞ்சிப்பான். வஞ்சிச்சு நீங்கள் சன் ஆஃப் காட் கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் அ ப்ராஃபட். ஐசாயா, ஜெரேமியா இந்த மாதிரி ப்ராஃபட்டில் நீங்கள் ஒரு ப்ராஃபட் சொல்லி அவரை நம்ப வச்சு, அவரை திருமணம் செய்ய வச்சு, அவர் குழந்தைகள் பெற வச்சு, குழந்தைகளோடு ஒரு போயிட்டு இருக்கும்போது பவுல் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏகப்பட்ட சீன் நடக்கும். இதுக்கு தான் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனால் இது எல்லாம் இந்த பிசாசு சொல்கிறத நம்பி இவர் நம்ம சாயல் தேவகுமாரன் கிடையாது, நம்ம ஒரு தீர்க்கதரிசியான்னு சொல்லி சராசரி வாழ்க்கை வாழ்ந்துருவார். சாகிற நேரத்தில் தான் சீஷர்கள்லாம் வருவாங்க. வந்தப்போ தான் யூதா சொல்லுவான், உங்களை காட்டி கொடுத்து உங்களை சிலுவையில் அறைய விட்டு உங்கள் ரத்தத்தினால உலகத்தின் பாவங்களை எல்லாம் கழுவணும் தாங்க நாங்கள் இவ்வளோ முடிவெடுத்தோம். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தானே உங்களுக்கு இந்த உலகத்தையே மாற்றுறதுக்கு தானே உங்களை அவர் தேவகுமாரனாக அனுப்புனார். நீங்கள் மேசியா, உங்களுக்கு சீசர்களாக நாங்கள் வந்தோம், அதில் இவனை காட்டி கொடுக்குறக்காண்டி இவனை முன்குறிச்சிருந்தார். நாங்களாம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கடைசி நீங்கள் இப்படி சாதாரணமாக கல்யாணம் கட்டிட்டு குழந்தை குட்டியோடு இப்போ சாக போகிறீங்களே, 70 வயசு ஆகி போயிடும். தீர்த்து ராயன் வந்துடுவான், அப்படியே படுத்து கிடப்பார். அப்போ அவர் சொல்லுவார், இல்லை நான் ஐ எம் நாட் மெசையா, ஐ எம் அ ப்ராஃபட், ஜஸ்ட் அ ப்ராஃபட் அப்படின்வார். யார் சொன்னது அப்படின்னு கேட்பான் எல்லாம். அதோ அந்த ஏஞ்சல் தான் சொல்லிச்சுன்னு சொல்லுவான். அந்த ஏஞ்சல் கூடயே தான் இருக்கும் படம் ஃபுல்லாக. யார் ஏஞ்சல் பார்த்த உடனே சொல்லுவான், ஹீ இஸ் நாட் ஏஞ்சல், இட் இஸ் அ டெவில் அப்படின்னா. திரும்பி பார்ப்போம் பாரு, ஈன்னு கத்திட்டு அந்த டெவில் மறைஞ்சிரும். பார்த்த உடனே இவர் அப்படியே கதறி அழுவார். ஐயோ, என் வாழ்க்கையவே என் சாயலை மறந்து நான் என் வாழ்க்கையில் இந்த உலகத்துக்கு உண்டான ரட்சிப்புக்கான ரத்தத்தை சிந்தாமல் இப்படி சராசரி மனுஷனா நான் இப்படி வாழ்க்கையை தீர்த்துட்டேனேன்னு சொல்லி அழுது அப்படியே அண்டர் கிரவுண்ட் தான் அந்த வீடு இருக்கும். அப்படியே மேலே ஏறி போனால் வெளியில் தீர்த்து ராயனை அடித்து தகர்த்துக்கிட்டு இருப்பான். மேலே ஏறி அழுவார், கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ், கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ், ஐ வாண்ட் டு கிவ் மை ஓன் லைஃப், என்னுடைய வாழ்க்கையை இந்த ஜனங்களுக்காக ஐ வாண்ட் டு போர் அவுட் இட், ஊற்ற விரும்புகிறேன். ஐயோ, என் வாழ்க்கை வேஸ்டாகின்னு அழுவார். அழுதுகிட்டே இருப்பார். அப்படியே அந்த சீன் மறைஞ்சிரும். அடுத்த சீனை காட்டுவாங்க, சிலுவையில் அப்படி இருப்பார். சிலுவையில் இருப்பார். என்னடா அதுன்னு பார்த்தா எல்லாம் சிலுவையை விட்டு இறங்கி வா, இறங்கி வா, இறங்கி வான்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இறங்கி வா, இறங்கி வான்றியடா, நான் இறங்கி வந்தால் என்ன நடந்திருக்கும், இவ்வளோ நேரம் ஓடிச்சு பார்த்தீங்களா படம், இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு நினைப்பார் மைண்டில். இதெல்லாம் நடக்கலை, நீ சொன்னதை கேட்டு நான் இறங்கி உயிரோட வந்திருந்தேன்னா இப்படி தான் என் வாழ்க்கை நடந்திருக்கும், இதுக்காண்டி நான் வரல, நான் இதை தான் முடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு. இட்ஸ் ஃபினிஷ்ட். அப்போ ஒரு மனுஷனுடைய சாயலை அழிச்சிட்டா அவனுடைய மிஷனையும் அழிக்க முடியும். அதனால தான் உன்கிட்ட பிசாசு சொல்கிறான், நீ கடவுள் கிடையாது, அந்த சப்ஜெக்ட் பேசாதீங்க, கடவுள் சொல்லாதீங்க, கடவுள் சொல்லாதீங்க, இதெல்லாம் பிசாசு. பிசாசுனா பிசாசுனாலே திரும்பி பார்க்கணும், நீ தாண்டா பிசாசு. நீ குமாரனே ஆனா உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நீ கடவுளா, இந்த ஃபேனை நிப்பாட்டு பார்ப்போம், இந்த ட்ரெயினை நிப்பாட்டு பார்ப்போம். என்னடா என்ன அதை நிப்பாட்டு, இதை ஃபேனை நிப்பாட்டுனா சுவிட்ச் ஆஃப் பண்ணு, ஏன் என்கிட்ட பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டு இருக்க? என் பையன் ஏன் சாயல் தானே சார், அவனை பிரசங்கம் பண்ண சொல்லு. அவன் பிரசங்கம் பண்ண தெரியாது, அதுக்காண்டி அவன் என் பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா, என் சாயல் இல்லைன்னு ஆயிருமா? யாரெல்லாம் நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்றானோ அவனெல்லாம் பிதாவுடைய கற்பு நிலையை அசிங்கப்படுத்துறான்னு அர்த்தம். நீங்க பிதாவுக்கே பிறக்கல, நீங்க வேசிகளுக்கு பிறந்தவன் என்று சொல்லுகிறான். நீங்களும் நானும் வேசிகளுக்கு பிறந்தவர்களா அல்லது பிதாவுக்கு பிறந்தவர்களா? அப்படி என்றால் அவர் கடவுள் என்றால் நாமும் கடவுளாகத்தான் இருக்க முடியும். அவர் கடவுள் என்றால் நானும் கடவுளாகத்தான் இருக்க முடியும். அவர் கடவுள், நான் கடவுள் இல்லைன்னா எங்கேயோ கிராஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம், கிராஸ் பாலினேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம்.
நான் வேசிக்கு பிறந்திருக்கிறேன் அர்த்தம் இல்ல. நான் தேவனுக்கு பிறந்தவன் என்றால் அவர் இருக்கிற பிரகாரமே நானும் இருக்கிறேன். அவர் இருக்கிற பிரகாரமே நானும் இருக்கிறேன். அவர் பேசும்போது எது நடக்கிறதோ அது என் வாழ்வில் நடக்கும். நடக்கும். நடக்கவில்லை என்றாலும் நான் கடவுளாகத்தான் இருக்கிறேன். இன்று நடக்கவில்லை என்றாலும் நாளை அது நடக்கும். புரியுதா? என் பையன் இன்னைக்கு பேசல, ஆனா நாளைக்கு பேசுவான். அவன் பேசின பிறகு என் பையன் கிடையாது, பேச தெரியாதப்ப என் பையன் தான். அப்படித்தான் உங்களை கசக்குனாலும் நீங்க 2000 ரூபாய் நோட்டு தான். தைரியமா போங்க, நீங்க பேசினா நடக்கும். உங்களை சுத்தி இருக்கிற ஒழுங்கில்லாத ஊழியத்தை, ஒழுங்கில்லாத உலகத்தை ஒழுங்கா மாத்துங்க. உங்களுக்குள்ள அந்த பவர் இருக்கு. அவர் பேசினா நடக்கும்னா நீங்க பேசினா நடக்கும். 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 ஆமென். ஆமென். ஆமென்.